வாங்க வாங்க, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? மட்டன் தண்ணி குழம்பு. நீங்க? பிரியாணிக்கு ரைத்தா. சூப்பர், வாங்க வாங்க. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? மட்டன் பிரியாணி, prawn fry. வாவ். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எடுத்து வந்திருக்கீங்க? சிக்கன் வறுவல், சிக்கன் குழம்பு. வாவ், சூப்பர் சூப்பர். வாங்க, நீங்க என்ன ஸ்பெஷல்? பாதாம் அல்வா, ஃபிஷ் ஃப்ரை. சூப்பர், வாங்க வாங்க. என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு, ப்ரான் ஃப்ரை. நீங்க இன்னைக்கு என்ன எடுத்து வந்திருக்கீங்க? மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை. சூப்பர், வாங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு கறி விருந்து தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த கறி விருந்துக்கு வாழை இலை இல்லைன்னா எப்படிங்க, அதில் சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியே கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு எப்படியோ வாழை இலையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னென்ன வகையான சாப்பாடு ஒவ்வொருத்தரும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா, மட்டன் பிரியாணி, மீன் குழம்பு, ப்ரான் ஃப்ரை, ரசம், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு பிரியாணிக்கு, அடுத்தது இன்னொரு ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணி நான்வெஜ் விருந்துக்காகவே செஞ்சுட்டு வந்ததுங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் இல்லைன்னா எப்படிங்க. ஸோ அதனால பாதாம் அல்வா தான் செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வாயில் போடும்போதே கரைஞ்சிருச்சு. எல்லா சாப்பாடும் ரெடியாக இருக்குது. இனி சாப்பிட வேண்டியது தான். தலைவாழை இலை போட்டு மீன் ஃப்ரை, முட்டை, ப்ரான் ஃப்ரை, சிக்கன் வறுவல், அடுத்தது மெயின் டிஷ்ஷான பிரியாணி. பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் ரைத்தாங்க, அடுத்தது மட்டன் குழம்பு, லாஸ்ட்டாக டெசர்ட்டாக வந்து பாதாம் அல்வாங்க. ஸோ இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து வாழை இலையில வச்சு சாப்பிடணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ அந்த ஆசை வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹாப்பி தாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ஸுக்கு பரிமாறிடலாம், அடுத்தது குழந்தைங்க, அதுக்கப்புறம் லேடீஸ் நம்மெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாரும் ஒரே டைமில் உட்காந்தா கண்டிப்பாக பரிமாறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி தனித்தனியாக உட்கார வச்சு சாப்பிட வைக்கும்போது ஈஸியாக பரிமாறிடலாம், சாப்பிட்றதும் சீக்கிரமாகவும் சாப்பிட்ருவாங்க. நாங்கள் சாப்பிடும்போது ஜென்ஸ் எல்லாருமே பரிமாறினாங்க. ஸோ இலையில பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி குழந்தைங்க சாப்பிட்டாங்க. குழந்தைங்க எல்லாமே இலையில வச்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் அம்மாவுக்கு மட்டும்தான் தள்ளுவாங்க. ஸோ அவங்க இலையிலையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம இலையில அவங்க எல்லாம் பரிமாறும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இலையில. ஸோ கஷ்டப்பட்டு நாங்களும் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பாட்டோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இது தாங்க கறி விருந்து. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த கறி விருந்தை ரொம்ப நாளாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணனால தான் இது பாசிபிள் ஆச்சு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதை வந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டது செரிக்க வேணாமா, அதனால குழந்தைங்கள்லாம் ஒரு ட்ரெண்டிங் சாங்ஸ்க்கு எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழ்ச்சி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் இன்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க. கூழ் பக்கத்து வீட்டுல ஊத்துறாங்க, போய் வாங்கிக்கிறீங்களா? ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, ஓகே, மீன், ஃபிஷ் ஃப்ரை.